ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். எபேசியர் 4:8. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து உன்னதத்துக்கு சென்றது நிமித்தம் முதலாவது மனிதன் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றான். அபிஷேகத்தை பெற்ற எல்லார் மேலும் வரங்கள் செயல்பட்டது. இயேசு கிறிஸ்து செய்த செயல்களை அவர்களும் செய்தார்கள். ஆனால் இந்த காலங்களில் அப்படிப்பட்ட கிரியைகள் நம் குடும்பத்திலே, சபையிலே நடைபெறுவது இல்லை. மனிதன் சத்துருவால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறான். சிறைப்பட்ட அனைவரும் ஆக்கினைக்கு உள்ளாகிறார்கள். இயேசு கிறிஸ்துவோ மனிதனை ஆக்கினைக்கு உட்படுத்த இந்த பூமிக்கு வராமல் அவனை அவனது சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்குகிறவராக வந்தார். மரித்து உயிரோடு இருந்து பிதாவிடம் சென்று மனிதர்களுக்கு வரங்களை தருவதற்காக மன்றாடுகிறார். இதனால் மனிதன் உன்னதத்தின் வரங்களை பெறுகிறான். பிரியமானவர்களே, பரலோக அபிஷேகத்தையும் ஆவியின் கனிகளையும் ஆவியின் வரங்களையும் மனிதன் பெற்றுக்கொண்டால் பாவம், சாபம், வியாதி, பில்லி சூனியம் போன்றவைகளால் சிறைபிடிக்கப்பட்டவர்களை அவனும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்க முடியும். உங்களையும் தேடி வந்து ரட்சித்த கர்த்தர் அனைத்து தரப்பு மக்களையும் ரட்சிக்க வேண்டும். விசுவாசினால் சிறைபிடிக்கப்பட்ட எந்த மனிதனுக்கும் விடுதலை தருபவர் இயேசு ஒருவரே. அவரே இரட்சகர். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை உமது வரங்களாலும் வல்லமைகளாலும் நிரப்ப வேண்டுமாய், ஜெபாவியும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் எங்களுக்கு நிறைத்து காக்க வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும், பாப சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும், நாங்கள் பெற்ற விடுதலையை மற்ற மக்கள் பெற்றுக்கொள்வதும் எங்களை உங்கள் வல்லமையால் நிறைத்து பலப்படுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாப அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்ட அன்பின் தேவனே, உமக்கு அடிமையாக எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆண்டு உம் சித்தப்படி வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா சத்ருவின் போராட்டங்களுக்கும், சுகவீனங்கள், பலவீனங்கள், ஆபத்து மோஷங்களுக்கும் தேவரீர் உங்க பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எங்களை காத்து ரட்சித்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாக்குலங்களினாலும், இருதய பாரத்தினாலும், மனக்லேசத்தினாலும் சோர்ந்து போயுள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இரக்கம் செய்திடவும், அவர்களுக்கு வேண்டிய மன நிறைவையும் மன அமைதியும் தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருங்கால சந்ததியினர் தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமான மக்களாக வாழவும், அவர்களை பலனிழக்க செய்கிற, கேட்டுக்கு கொண்டு செல்ல முனைகிற கஞ்சா, மதுபானம், புகையிலை மற்றும் போதைப் பொருட்களிலிருந்து முழுவதுமாக அவர்கள் விடுவிக்கப்படவும், சமாதானமான வாழ்க்கை வாழவும் தேவரீர் தயவு செய்திருள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு பிரச்சனைகளோடும், வியாதிகளோடும், பலவீனத்தோடும் வாழுகிற ஒவ்வொருவரையும் உங்க தழும்புகளால் குணப்படுத்தி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் நிகழ்ச்சியை கேட்கிற, பார்க்கிற அனைவரும் மனம் திரும்பவும், பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் விடுவிக்கப்படவும், ஆண்டவரின் அன்பை உணர்ந்தவர்களாக இரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக வாழவும், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தாலும் வல்லமையின் வரங்களாலும் நிறைக்கப்படவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதியருக்கு தேவன் குறித்த காலத்தில் இரக்கம் செய்திடவும், சந்தான விருத்தியடைய செய்து ஆசீர்வதிக்கவும், திருமணத்துக்காக காத்திருக்கும் சகோதர சகோதரிகளின் வாழ்வில் ஏற்ற ஆவிக்குரிய துணைகளை அமைத்து கர்த்தருக்கு உகந்த குடும்பமாக கட்டி எழுப்பப்படவும், கர்ப்பஸ்திரிகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி ஆரோக்கியமான பிள்ளை பேருண்டாக செய்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடிய காலத்தில் நடந்து வரும் துணிகரமான பாவங்கள், பயங்கரவாதங்கள், பாலியல் கொடுமைகள் மற்றும் தீங்கான சகல அருவருப்புகளும் எங்கள் தேசத்திலிருந்து நீங்கவும், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்களிடையே உள்ள பிரிவினையின் வல்லமைகளை தேவரீர் தகர்த்து சேர்ந்து வாழ்வதற்கான அன்பின் சூழ்நிலைக்குள் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் பாரத்தோடு வாழுகிற குடும்பங்களுக்கு கர்த்தர் ஒத்தாசை அளிப்பி தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து மிஷினரி பணிகளை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வல்லமையாய் நிரப்பி பயன்படுத்தவும், ஸ்தாபன பொறுப்பாளர்கள் அவர்கள் பணிகளையும் தாங்கும் விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திடவும் ஜெபிக்கிறோம். பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று காக்கப்படவும், ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம்.
எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் ஆட்சி பொறுப்பில் இருப்போர் உண்மையாய் நீதியாய் செயல்படவும் தேசம் எங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கிடையே சகோதரத்துவத்தை ஐக்கியத்தை சீர்குலைக்க எண்ணும் மதவாதிகள் ரட்சிக்கப்படவும் கலவரங்களை உருவாக்கும் தீய சக்திகளின் திட்டங்கள் செயலற்று போகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.